ஹாய் லீடர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஜிடி ப்ரோ ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம பை செல் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக அவங்க இருந்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இது என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேர் தெரியாது. எப்படி பை என்ட்ரி எடுக்கணும், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி செல் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு வீடியோ போடணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ட்ரேடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ட்ரேடில் என்ன பண்ணணும், பை என்ட்ரின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும், செல் என்ட்ரி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். பை என்ட்ரினா இதில் வந்து எப்பயுமே பெண்டிங் ஆர்டரில் தான் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 0.10 அப்படிங்கிறது தான் வச்சுக்கணும். நம்ம வந்து பை என்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அட் ப்ரைஸில் வந்து நான் சொல்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி ஆர்டர் போட்டுக்கணும். சரிங்களா? நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆயிலுக்கும் நம்ம மெயினாக ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சரிங்களா? நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 13 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ட்ரின்னு சொல்கிறப்ப பை என்ட்ரினா பை ஸ்டாப்பு, இன்னொன்று செல் ஸ்டாப் ஒன்று இருக்கும். சரிங்களா? செல் ஸ்டாப்னா செல் என்ட்ரி எடுத்துக்கணும், பை ஸ்டாப் அப்படின்னா பை என்ட்ரி எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? காமனாக வந்து ஃபிக்ஸடாக நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறோம். சரிங்களா? என்ட்ரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், -15 பாயிண்ட் வந்து பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சரிங்களா? -1 15 பாயிண்ட் ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த என்ட்ரி பாயிண்ட் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் அப்படிங்கிற ஆர்டர் வந்து இருக்கும். அதை வந்து ப்ளேஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ஆர்டர் வந்து போய் ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு தெரிய வரும். இங்கே பாருங்கள், எஸ்எல்லுங்கிற இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போடணும். இப்போ டைப் பண்ணுறோம் பாருங்களேன். அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிபிங்கிறது இருக்கும். டிபி அப்படின்னா என்னென்னா டார்கெட். சரிங்களா? டார்கெட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி போடுவோம். அது வந்து உங்களுக்கு நான் என்னன்றது சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த வீடியோ ஃபுல் வீடியோ போடுவேன் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு நான் டீஃபாக சொல்லுவேன். இதில் வந்து பை என்ட்ரி எப்படி எடுக்கிறது, செல் என்ட்ரி எடுக்கிறது எப்படி, மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் கேன்சல் ஆர்டர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ட்ரேடில் போகணும், பெண்டிங் ஆர்டரில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பை என்ட்ரினா பை ஸ்டாப் கொடுத்துக்கணும். அப்புறம் அட் ப்ரைஸில் ப்ரைஸ் போட்டுக்கணும். ப்ரைஸ் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் போட்டுக்கணும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட். இப்போ 1745 43 சொல்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பை என்ட்ரினா அதுலேருந்து கீழே தான் வைக்கணும். பை என்ட்ரிக்குனா கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைப்போம். அப்போ வந்து கீழே வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுவே நம்ம வந்து அந்த ஸ்டாப் லாஸ் போட்டதை என்ன பண்ணணும், கீழே வந்து ப்ளேஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அது எப்படி போய் பார்க்கணும், டீலில் போய் பார்க்கணும். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா டீல் அப்படிங்கிறக்கும் இங்கே பாருங்கள், இப்போ வந்திருக்கும் பை ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டது வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செல் ஸ்டாப் எப்படி போடுறது அப்படின்றதும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதே நம்ம இப்போ மாடிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணலாம், கேன்சல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேன்சல்லுங்கிற ஆர்டர் வந்து வரும். கேன்சல் ஆர்டர் அப்படின்னு வரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இதே நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த எந்த ஸ்கிரிப்டோ அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ட்ரேட் கொடுக்கணும். ட்ரேட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா பெண்டிங் ஆர்டர் போகணும். அதுவும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். பெண்டிங் ஆர்டர், அதுக்கப்புறம் அட் ப்ரைஸ். இப்போ வந்து மாடிஃபிகேஷன் சொல்கிறேன். சரிங்களா? அட் ப்ரைஸ் போட்டுக்கணும். அட் ப்ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் போடணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் போட்டதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டீலில் போய் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் போடுறேன், கீழே ப்ளேஸ் ஆர்டர் இருக்கும், அதை கொடுத்துடணும். சரிங்களா? ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ டீலில் போய் பார்க்கணும். டீலில் வந்து கீழே இருக்கும்,
டீல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பை ஸ்டாப் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணணும். இப்போ அதெல்லாம் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா பை ஸ்டாப்பில் வந்து மாடிஃபை ஆர்டர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம். அதில் வந்து மாடிஃபை ஆனால் பை என்ட்ரி மட்டும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா, தேவைப்பட எப்போ எப்போ சொல்லணும் அதுவும் அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், பை இது பண்ணிக்கலாம். சரிங்களா, இதே மாதிரி தான் நமக்கு வந்து செல் ஸ்டாப்பும் என்ன பண்ண போகிறோம், பண்ண போகிறோம். சரிங்களா, மாடிஃபை கொடுத்துட்டு கீழே வந்து மாடிஃபைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அது வந்து அந்த இடத்துல போய் ஃபிக்ஸட் மறுபடியும் மாறி தான் ப்ளேஸ் ஆகும். சரிங்களா, மாடிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட் போய் ப்ளேஸ் ஆகிடும். சரிங்களா, மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து கேன்சல் ஆகிடும். எஸ் கொடுக்கணும், எஸ் ஆர் நோன்னு கேட்கும். அந்த இடத்துல எஸ்ஸை கொடுத்துக்கணும். சரிங்களா, இதே நீங்கள் செல் ஆர்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன், செல் ஆர்டருக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி எந்த ஸ்கிரிப்டோ அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷம், ட்ரேட் கொடுத்துக்கணும். ட்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா செல் என்ட்ரி. சரிங்களா, செல் என்ட்ரி அப்படின்னா செல் ஸ்டாப் கொடுத்துக்கணும். செல் ஸ்டாப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல அட் ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ் சொல்கிறேன்னா அந்த ப்ரைஸ் போடணும். எஸ்எல் அப்படிங்கிற இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். சரிங்களா, டிபி அப்படிங்கிறது வந்து டார்கெட். சரிங்களா, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கீழே வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். ப்ளேஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இதேமாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே பார்க்க போகிறோம். இதேமாதிரி மாடிஃபிகேஷன், கேன்சல் ஆர்டரு எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி வரும். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பொறுமையாக பார்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துறதுக்கு நன்றி, வணக்கம். நம்ம வந்து ஜிடி ப்ரோவில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்கிரிப்டோ அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கணும். அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ட்ரேடுங்கிற ஆப்ஷன் வரும். ட்ரேடுங்கிற ஆப்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம வந்து பை என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் பெண்டிங் ஆர்டருக்கு போயிடணும். பெண்டிங் ஆர்டருக்கு வச்சுட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 0.10 10 பைசாவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். 10 பைசா